ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மன்னன் கேமிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன் பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி பார்ட் 1 போட்டிருப்போம். பார்ட் 2 இப்போ போட போகிறோம். பார்ட் 1 பார்க்காதவங்க பார்ட் 2 பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இதில் ஹவுஸ் தான் பில்ட் பண்ண போகிறோம். திருச்சி வந்து நம்மளை விட்டு போன வாட்டில் வந்து வில்லேஜை கண்டுபிடிச்சாப்பில் அவளை ஃபாலோ பண்ணி நான் இங்கே வந்து வில்லேஜில் என்னென்ன லூட்டெல்லாம் கிடைக்குதுன்னு நான் தான் பார்க்க வந்திருக்கேன். தலைவர் சொல்கிறேன், நான் அப்படியே ஃபுட்டு கலெக்ட் பண்ணேன், நீ என்ன அப்படியே ஆஃப்லைன் போயிட்ட, அதனால தான் நான் வந்து விளாட்னேன் அப்படின்னேன். ப்ரோ இதெல்லாம் போங்காட்டம், 2 பேர் தான் சேர்ந்து தான் இருந்தோம் அப்படின்னா. அதுக்கு வந்து அதெல்லாம் நீ என்ன சொல்கிறது, நானே கேட்குறது, என் வேர்ல்டுன்னு என் ரூல்ஸுன்னாண்ணா. நான் அப்புறம் கம்முன்னு ஆகிட்டேன். இருக்கிற எல்லா லூட்டையும் அப்பன்ஸ் போட்டாங்க. வில்லேஜில் இருக்க எல்லா லூட்டையும் பயப்புள்ளிய வில்லேஜில் நம்மளுக்கு விடவே கூடாது. நம்மளுக்கு எந்த வில்லேஜ் கிடச்சா நம்மளையே போயிடணும். ஓகே, நம்மளுக்கு வந்து வீடு கட்டுறதுக்கான ஒரு நல்ல பிளெயின் வேணும். அப்புறம் இந்த வில்லேஜில் என்னென்ன லூட் இருக்குதுன்னு பார்ப்போம். என்னென்ன லூட் இருக்குதுன்னு பார்ப்போம். ஓகே, ஃபாஸ்ட்டாக போகலாம். இந்த இதில் 2 பனிக்குட்டிங்க இருக்குது. 2 பனிக்குட்டிங்க அனாமத்தியாக இருக்குது. ஸ்கெல்டனா ஸ்கெல்டன் மேலே கண்டுக்குவானா, அவனை கண்டுக்காதீங்க. ஓகே, ஃபாஸ்டர். ஓகே, மேலே மாம்பேரிய வில்லேஜா? ஹேபேலு தாங்க பெஸ்ட்டு ஃபுட்டு ரிசோர்ஸுன்னு வேணாம் தான். சாப்பாடுக்கு தேவையான 10 பொருத்தம் பக்காவாக வச்சுன்னு இருப்பானுங்க இவனுங்க. ஓகே, ஃபாஸ்ட்டாக இந்த ஹேபேல் எடுத்துக்கலாம். திருச்சிக்கலாம் ஹேபேல்லாம் எடுக்கவே மாட்டான். டேரெக்டாக குக்குடு மட்டன் குக்குடு சிக்கன்னு போயிடுவான். நானே ஹேபேல் அழகாக ப்ரெட்டு பண்ணிட்டு போயின்னு இருப்பேன். ப்ரோ வந்து கடைசியில் கெஞ்சுவார். ப்ரோ ப்ரெட்டுக்குன்னு கெஞ்சுவார். ஓகே, நாங்கள் ஒரு அழகான பிளேனை கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறோம். இல்லை இந்த வில்லேஜை பற்றி லூட் அடிப்போம் மொத்தமாக என்னென்ன இருக்குன்னு. ஆக்சுவலி இந்த வில்லேஜில் நம்மளால் லூட் அடிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ வந்து இந்த வில்லேஜை பார்த்தா நம்ம அடுத்த பாட்டில் வந்து நிச்சயமாக வில்லேஜை லூட் அடித்து வீடையும் கட்டப்போகிறோம். போடு செம்ம ஜம்ப். ஓகேங்க, இப்போ நான் வந்து வில்லேஜை தேடி பிளேனை தேடி கண்டுபிடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன். போகிற வழியில் கடைசியாக திருச்சி நான் கண்டுபிடிச்சேன். ப்ரோ ஒரு 10x10 போடலாமே அப்படின்னு கேட்டான் திருச்சி. ஓகே ப்ரோ, நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு. அதுக்கப்புறம் தான் மைண்டில் ஒரு பிளான் ஒன்றுச்சு. ஃபஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுருவோம். வெளில அப்படியே உள்ளே அடைச்சிட்டு இருக்கோங்க குப்பை மாதிரி. ஒரு 2 கிராஃப்டிங் டேபிள் வச்சு ஒரு ஃபர்னிச்சர் வச்சு இது வச்சு என்ன கிராஃப்ட் பண்ணலாம்? வுட்டு கிராஃப்ட் பண்ணிக்கலாமா இல்லை ஸ்டிக்கு கிராஃப்ட் பண்ணிக்கலாமா? இல்லைங்க, ஆக்ஸு. ஓகே, நான் மரத்தை வெட்ட போகிறேன், இந்த திருச்சிக்கிட்ட சோர்ஸ் எடுத்துகிட்டு வர போகிறேன் அப்படின்னு. ஓகேங்களா? அதுக்கு அவன் நம்ம சொன்னான், என்னடா அது திடீர்னு கொஞ்ச நேரம் பேசாமல் இருந்தான் பையன். அதுக்கப்புறம் நான் 2 செஸ்ட்டை போட்டேன். கொஞ்ச நேரம் ஏஎஃப்கேல இருந்தப்போ 2 செஸ்ட்டை போட்டு தேவையில்லாத இந்த கோல்லாம் நான் வரும்போதே கடிச்சிது, சில அயனு கோல்லாம். அதை நான் வந்து கட் பண்ணிட்டேன். ஏன்னா வீடியோ வந்து நாங்கள் 1 hour ரெக்கார்ட் பண்ணோம். ஏன்னா அரை மணி நேரம் மொத்தமாக அந்த பிளேன் கண்டுபிடிக்கிறதுலையே போயிடுச்சுங்க. சொல்லப்போனால் அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி வாங்க எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அப்புறம் திருச்சிக்கிட்ட சொன்னேன், நான் போய் மரத்தை வெட்ட போகிறேன்டா ரிசோர்ஸ் கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்புறம் திருச்சி சொல்கிறான், நம்மக்கிட்ட தான் ஆல்ரெடி ரிசோர்ஸஸ் இருக்கே, நீயா போய் வெட்ட போகிறேன்னு சொல்லும்போது ஆமாம்லன்னு சொல்லிட்டு நான் போன வேகத்திலே திரும்பி வந்துட்டேன். நான் திரும்பி போகிறேன்னா அதுக்கு அவன் சொன்னேன், இந்த மாதிரிலாம் வெறுப்பேற்றின்னு இருக்காத, இப்போ பிளானே இல்லாமல் ஒன்றுக்கிற நீ அப்படின்னா. சரி திரும்பி வரேன்டா அப்படின்னு சொல்லி அவனை வெறுப்பேற்றி பார்த்தேன். வந்து திருச்சி இன்ட்ரோ கொடுக்க போகிறேன்னாரு. அதை நானும் குதிச்சு அமௌண்ட்டு போட்டுருந்தேன். ரொம்ப பெருமையாக இருந்துச்சுன்னு. திருச்சி வந்து பார்ட் 2 எப்போ ஆரம்பிச்சிட்டேன். நான் பார்ட் 2 எப்போவோ ஆரம்பிச்சிட்டேன். என்னங்க இவ்வளோ குட்டியாக இருக்குது இந்த இடம்? இவன் யார் இவ்வளோ குட்டியாக கட்டி வச்சுருக்கான்? இதெல்லாம் தேராது இப்போல்லாம் இருந்தால். என்னடா பண்ணிருக்கேன் நான் கேட்டேன். நான் ஏன்னா 10x10 தானே பண்ணுறேன்னா பதிலுக்கு ஓகே நானும் பிளாங்க் போடுறேன் அப்படின்னு. 780க்கு பிளாங்க்கு திருச்சி 780 தானே கரெக்டானு கேட்டான். ஆமாடா அப்படின்னு. ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப குட்டியாக இருந்துச்சு இடம். என்னடா இவ்வளோ குட்டியாக இருக்குது அப்படின்னு நான் சொன்னேன். அதுக்கு அவன் சொன்னேன், இதோ 10x10. இப்போ பாடுறா கன்ஸ்ட்ரக்டர் நான் இறங்குறேன் பாடுறா, இல்லைடா ஷவல் எடுத்துன்னு இறங்குறேன்டா, நல்லா வேலை செய்ய ஆரம்பிச்சுனா நான் எடுத்தாங்க தெரியுமா அப்படின்னா. நீ என்ன தான் பண்ணி கிளிக்கிறான்னு பார்ப்போன்னா. நான் ஃபாஸ்ட்டாக ஃபுல்லாக தோண்டி பெருசாக தோண்டினே போனேன். அதுக்கப்புறம் நாங்கள் வந்து வீடு பிளானை வந்து நான் போட்டுக்கினேன். நான் திருச்சிக்கிட்ட தான் சொல்லலை. திருச்சி என்ன சொல்ல போகிறான்னு தெரில. ஓகே, நம்ம ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணலாம். இந்த இடத்துல நான் மைண்ட் பண்ணிருக்கும்போது ஒரு பிளாக் எக்ஸ்ட்ரா மைண்ட் பண்ணிட்டேன். திருச்சி நான் கற்றுனேன், என்னடா பண்ணிருக்க, வீடை கேவலமாக பண்ணி வச்சுருக்க போல இருக்கும்போது. ப்ரோ கன்ஸ்ட்ரக்டர் ப்ரோனா கன்ஸ்ட்ரக்டரு, என்னெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் புரியுதா? இந்த பாருங்க திருச்சி ஒரு பக்கம் மைண்ட் பண்ண ஆரம்பிச்சோன்னா, அதுவும் அயன் ஷவலில் ஸ்டோன் ஷவலாம் தெரில. அவன் அயன் ஷவலில் வேஸ்ட் பண்ணிருக்கான். நம்ம ஒரு பக்கம் உட்டன் ஷவலே தோணுன்னு இருக்கோம். திருச்சிக்கு தோணு இருக்கும்போது ஷவல் போட்டுக்குச்சு.
இதுதான் மோஜாங்கிட்ட சொல்லினே இருக்கணும். சொல்கிறோம் எல்லோரும் இந்த மாதிரி ஷவரில் இன்ஃபினிட்டியே போயினே இருக்கணும். நம்ம மோஜாக்கு சொன்னால் டேய் என்னடா கம்பெனிக்கு வேணா வச்சுருவீங்கன்ட்டான் பட்டுன்னு. அடுத்து நாங்கள் கம்முன்னு வெளில வந்துட்டோம். இப்போ நான் 7 பிளாக்கு கரெக்டாக போட்டேன். ஓகே இங்கேருந்து ஸ்ட்ரெயிட்டாக பார்க்க ஓகே கரெக்டாக இருக்குது. இந்த மாதிரி 7 பிளாக் போட்டாச்சு. ஓகே அப்போ கீழே குதிச்சவன் பரவாயில்ல. நான் அச்சுக்கு நவுறாண்ணா அப்புறம் திருச்சியும் சரி போடா நீ என்ன பண்ணுறேன்னு நவுந்துட்டான். நான் அந்த பக்கம் 7 பிளாக் ஹைட்டு கரெக்டாக போட்டுக்கிறேன்னான்னு பார்க்கணும். ஓகே இந்த பக்கம் இன்னொரு பிளாக் ஓகே கரெக்டாக இருக்குங்க. இப்போ அவனை அந்த பக்கம் கரெக்டாக போட்டான். இப்போ நான் கீழே குதிச்சுட்டு ஒரு அவுட் ஃப்ரேம் போடலான்னு பார்க்கும்போது திருச்சி போட ஆரம்பிச்சிட்டான். என்னடா பிளான் படி பண்ணுறான்னா டேய் நீ பிளானே சொல்லே கிடையாது இதெல்லாம் எடு நான் ஃபஸ்ட்டு போடுறத பார்த்து கற்றுக்கோ அப்படின்னு குழந்த பையன்னா. அதாக அவன் கேட்டு சரிடா இது என் வேல்டா உன் வேல்டான்னு சத்தியமாக எனக்கே தரலண்ணா. டேய் உன் வேல்டு தான் அதனால நான் தான் லீடரு புரிதா அப்படின்னா. ஓகே நான் ஃபாஸ்ட்டாக வந்து இப்போ இந்த அவுட்டர் லேயர்லாம் போடுறத பற்றி திருச்சியும் அவுட்டர் லேயர் போடுறான் நினைக்கிறேன். என்னடா டம்மி பீஸாட்டம் உக்காந்துக்கிற டேய் இந்த இப்போ தாங்க நவுறான். நாங்கள் வந்து 5 நாள் இந்த மைண்ட் கிராஃப்ட் டேஸை பொறுத்தவரை நம்ம 5 நாள் விளாண்டுருக்கோம் மைண்ட் கிராஃப்ட் டேஸில். ஓகே ஃபாஸ்ட்டாக ஓகே இதுதான் கடைசியில் லேயர்னு நினைக்கிறேன். ஓகே இது வெட்டுங்க. இந்த மாதிரிலாம் குறுக்கில் போடுறது இந்த இரிட்டேட்டிங் செய்தியா கைஸ். நீங்கள் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்களா எனக்கு சுத்தமாக தெரியல. ஏன்னா எனக்கு இரிட்டேட்டிங் செய்தி நிறைய வந்துக்கினே இருக்குது. ஓகேன்னு சொல்லிட்டு நானும் ஜங்கிள் பிளாங்க்ஸ் போட்டுன்னு இருந்தேன். ஓகே ஜங்கிள் பிளாங்க்ஸ் போடுறது மட்டும் நான் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். வந்து லைட்டாக ஸ்பீடப் பண்ணிட்டேன் ஜங்கிள் பிளாங்க்ஸ் போடுறது மட்டும். அப்புறம் நான் போட்டுனே இருக்கேங்க பிளாங்க்ஸை. போட்டுனே இருக்கிறப்ப கடைசியாக போட்டு முடிக்க போகிறேன் ஜங்கிள் பிளாங்க்ஸை. கரெக்டாக வந்து சொல்கிறான் ப்ரோ அப்போ இந்த இடத்துல நான் தோணுனேன் என்ன ப்ரோன்னு. டேய் இந்த பாரு பாதியாக இருக்குல்ல நல்லாவே இல்லை. நான் டேய் என் பிளான் படி சொன்னடா சத்தியமாக கடுப்பாயிட்டேன். அந்த இடத்துல திருச்சி சொன்னேன் நீ பிளானே சொல்ல ஒரு வெங்காயமும் சொல்ல கடைசியில் என்னையா வந்து கத்துறேன்னா. டேய் போடா இதெல்லாம் வெட்டுறா வெட்டு எல்லாரும் குச்சி சோக்க தெரியும் வெட்டுறா அப்படியே வெட்டுறா. ஆஹா திருச்சி வேலை வாங்குற மாதிரியே ரொம்ப பெருமையாக இருக்குங்க. ஜங்கிள் பிளாங்க்ஸாக மாற்றிட்டு அப்புறம் நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி தோண்ட ஆரம்பித்தேன். இன்டீரியர் வந்து தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா நாங்கள் வந்து கீழே வந்து ஒரு ஃப்ளோர் பண்ணலான்னு திருச்சி வந்து வெளியில் அவுட்டர் லேயர் பார்த்துக்கிறேன்ட்டேன். அதே மாதிரி நான் இன்னர் லேயர் பார்த்துக்கிறேன்ட்டேன். ஸோ அதை வந்து ஒழுங்காக அழகாக கட்டுறேன் நீ கீழே பார்த்துக்கோன்ட்டான். ஸோ அதே மாதிரி நானும் போய் கீழே வந்து மைண்ட் பண்ணே இருக்கேன். நிறைய பிளாக்ஸ் வந்துன்னே இருக்குது. இந்த குட்டி இடமே போதும்னு நினச்சேன் ஒரு செகண்ட் நான் நின்று. ஆனால் பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் பெருசாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சு திருச்சியும் ஓகேன்னு நான் கீழே மைண்ட் பண்ணுறதை பார்த்துட்டு நான் வந்து மைண்ட் ஃபாஸ்ட்டாக பண்ணிருந்தேன். பிக்கெக்ஸும் வந்துச்சு. இன்னொரு பிக்கெக்ஸ் எடுத்து ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணிருக்கேன். என் பொசிஷனை பார்த்தீங்களா நம்ம -1000 என்னென்ன இருக்கும். அப்புறம் சொல்லிட்டு இன்டீரியர் போட ஆரம்பிச்சிட்டேன். உள்ள என்ட்ரன்ஸ் இன்டீரியர் போட ஆரம்பிச்சு திருச்சி ஆஹா ஓஹோன்னு நான் கற்றுனேன். ஏன்னா திருச்சி வந்து செம்ம இன்டீரியர் போட்டிருந்தான். அதை பார்த்துட்டு நான் வந்து செம ப்ரோ சூப்பராக பண்ணுறேங்க அப்படின்னு. அப்புறம் நான் கொண்டாந்து நின்றுட்டு இது ஃபுல்லாக காபிள் ஸ்டோன் வச்சு அடைச்சிட்டு மேலே ஃபுல்லாக தோண்டலையா மேலே ஃபுல்லாக தோண்டு ஷவலை வச்சு தோண்டுருக்கேன். பார்த்தா ஒரு கார்விங் வந்துச்சு. ஏன் இந்த இடத்துல நம்ம செகண்ட் ஃப்ளோர் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காபிள் ஸ்டோன் வச்சு ஒரு செகண்ட் ஃப்ளோர் உருவாக்கிட்டேன் மேலேயே. ஸோ கீழே வந்து இன்டீரியர் முடிஞ்சிச்சின்னு சொல்லிட்டு காபிள் ஸ்டோன் வச்சு மேலே போய் என்னோடய கையை வச்சு டேட்டை ஃபுல்லாக மைண்ட் பண்ணிட்டு திருச்சிக்கிட்ட வந்து சொன்னேன் இன்டீரியர் வந்து பாருன்னு அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு. அவன் வந்து அப்புறமேக்கு பார்க்குறேன்னா சொன்னால் வந்து நானும் ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எனக்கு வந்து பசி பார்த்து என்ன வந்து என்கிட்ட நிறைய ப்ரெட் இருக்குது. அப்புறம் நான் மேலே தெரியாமல் உடச்சிட்டேன் சாரி தெரிச்சின்னு சொல்லிட்டு நான் ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஃபாஸ்ட்டாக மைண்ட் பண்ணணும்னு நான் வந்து ஸ்பீடப் பண்ணிட்டேன். இல்லாட்டி இது வந்து 1 மணி நேரத்துக்கு மேலேயே போயிடுங்களா. அதனால் வந்து நான் ஸ்பீடப் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நானும் திருச்சி வந்து கொலாபரேட் பண்ணிட்டோம். திருச்சிக்கு மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அவனுக்கு சப்போர்ட்டாக நம்ம தான் இருக்கணும். ஸோ மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஓகே ஃபாஸ்ட்டாக ஓகே நான் அப்புறம் இன்னொரு சேனல் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதுக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்கண்ணா. அவர் வந்து ஹேண்ட்ஸ் ஆஃப் தமிழன் அவருக்கும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. ஏன்னா நம்ம வந்து அவரும் வந்து வீடியோ போட ஆரம்பிக்க போகிறேன் ப்ரோன்னாரு. ப்ரோ ஓகே ப்ரோ நீங்கள் போட ஆரம்பிங்க ப்ரோ. ஆக்சுவலி அவர் சொல்லி தான் நான் இவ்வளோ பெரிய 1.11K சப்ஸ்கிரைபர் எடுத்திருக்கேன். இல்லைன்னா அவர் இருந்ததால் நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கவே முடியாது. அதுதான் உண்மை. ஓகேங்க நான் ஃபஸ்ட்டு திருச்சிக்கிட்ட நான் போய் புராணமே படிக்க போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கிற மரத்தில் உள்ள லீவ்ஸ் எல்லாம் போய் அழகழகாக எடுத்து இருக்கிற மர லீவ்ஸ் ஃபுல்லாத்தையும் எடுத்துன்னு இருந்தேன். திருச்சிக்கு ஒன்றுமே புரியல நீ என்ன தான் பண்ணுறேன்னு. அப்புறம் ஷியர்ஸ் எல்லாத்தையும் பிச்சு எடுத்துகிட்டு இருக்கிற எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்துட்டு அப்புறம் என்ட்ரன்ஸ் போட ஆரம்பித்தேன். என்ட்ரன்ஸு செம்ம அழகாக இருக்கும். வலையெல்லாம் செம்ம அலையில புலையெல்லாம் கட்டினு இருந்தேன் நான் ஃபஸ்ட்டாக.
அப்புறம் நான் என்ன திரும்ப இருக்கிற கேஸில் வெட்டினா அப்புறம் இது வேணாம்னு சொல்லிட்டு அந்த ஏரியா கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டேன். திருச்சியும் பார்த்துட்டு ஓகே நீ என்ன பண்ணுறேன்னு தெரில, நான் போய் என் ஒர்க்கை பார்க்குறேன்ட்டு போயிட்டான். நான் வந்து செம ஃபாஸ்ட்டாக கட்ட ஆரம்பிச்சிட்டேன் வீடை. ஓகே என்ட்ரன்ஸ் பார்க்குறதுக்கு கடைசியில் என்ட்ரன்ஸ் செம ஃபாஸ்ட்டாக கட்டினிருந்தேண்ணா. ஏன்னா இதெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயும் எங்களுக்கு வந்து 2 மணி நேரம் ஆயிடுச்சு இந்த வீடை முடிக்கிறதுக்கு. ஓகே ஃபாஸ்ட் 2 மணி நேரம் கூட இல்லை, 1.5 மணி நேரம் அப்படின்னு போயிருந்துச்சு. அப்புறம் நான் எல்லாத்தையும் மைண்ட் பண்ணிட்டு கடைசியில் வந்து வுட் பிளாங்க்ஸ் போட ஆரம்பிச்சிட்டேன். வுட் பிளாங்க்ஸ் ஃபாஸ்ட்டாக வுட் பிளாங்க்ஸ் இது வேறு கொடுக்கலையா. அப்புறம் என்ட்ரன்ஸ் போட்டேன் புறாமே. அப்புறம் திருச்சி மேன்க்ரோவ் லீவ்ஸ்லாம் போட்டேன்னா திருச்சி வந்து அப்புறம் நான் முடிச்சுட்டு பெட்டு 2த்தையும் போட்டு திருச்சி நான் பக்கத்தில் படுக்கிறதுக்கு பெட்டை போட்டு வெளில போயிட்டு ஃபர்னன்ஸ் எடுத்துன்னு வர சொன்னேன். நான் 2 ஃபர்னன்ஸ் இங்கே ஒன்று வைன்னா அதே மாதிரி நான் வச்சுட்டு போய் சேண்டு தோண்ட ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா கிளாஸ் வந்து நிறைய வேணும்ல, அதுதான் சேண்டை வந்து தொட ஆரம்பிச்சிட்டேன். திருச்சி உனக்கு சேண்டு எத்தனை ஸ்டாக் வேணும்னு கேட்டேன். ஒரு 3 ஸ்டாக் கொண்டு வா ப்ரோன்னு. ஓகே நானும் இந்த மாதிரி 3 ஸ்டாக்குக்கு மேலே எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இன்னும் நம்ம 3 ஸ்டாக்கு தோணல. இந்த தண்ணி வேறங்க இரிட்டேட் பண்ணின்னு இருக்கு. ஓகே ஃபாஸ்ட்டாக நைட் ஆகிடுச்சா, இன்னும் ஒருத்தன் கூட வரலையே அப்படின்னு சொல்லிட்டு நானும் திருச்சியும் போயிட்டோம். போய் வீட்டுக்குள்ளே க்ரீப்பரு அப்புறம் அவனை எப்படியாச்சும் அடிச்சு அப்படியே உடச்சிட்டு சாப்பிடச்சிட்டு உள்ளே போய் அப்புறம் சில பிளாக்கை தோண்டி என்ட்ரன்ஸில் லைட்டு போட்டு இங்கெல்லாம் லைட்டு போட்டு ஏன்னா அப்புறம் வந்து தூங்கலான்னு முடிவு பண்ணியிருக்கோம். தூங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திருச்சியும் அப்புறம் படுக்கலான்னு நான் சொன்னேன். திருச்சி ஒன்று பண்ணிக்கிறேன்னு அவரும் வந்து தூங்கிடலான்னு சொல்ல சரி சண்டே வேணாம் 2 பேரும் நிம்மதியாக தூங்கி பகலை ஏஞ்சிட்டோம். அப்புறம் பார்த்திங்கன்னா நானும் திருச்சியும் சேண்டை ஹீட் பண்ணி கிளாஸ் பிளேன் இருக்குல்ல, கிளாஸ் எடுத்துகிட்டு போய் சன்ரூஃப் போடலான்னு முடிவு போட்டேன். ப்ரோ நான் தான் ப்ரோ ஃபஸ்ட்டு சன்ரூஃப் போட ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னு. ஓகே ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குது சன்ரூஃபு அப்படின்னு. லீவ்ஸில் வந்து ரொம்ப இடைஞ்சலாக இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நானும் திருச்சி வெட்டிட்டோம். ஓகே சன்ரூஃப் நாங்கள் மொத்தமாக போட ஆரம்பிச்சிட்டோம். நான் அப்புறம் இங்கே எல்லாம் குதித்து பார்த்துன்னு இருந்தேன். கீழே வந்து இன்டீரியர் ஃப்ளோர் நல்லாவே இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டுன்னு கம்முன்னு அந்த கிளாஸ் ஹீட்டர் வரையும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் ரொம்ப போர் அடிச்சுதுங்க. அப்புறம் ஃபாஸ்ட்டாக கிளாஸ் எல்லாம் ஹீட் பண்ணிட்டு ஃபாஸ்ட்டாக கிளாஸ் பிளேன் உருவாக்கிட்டு வெளில போயிட்டு இந்த கிளாஸ் பிளேனுக்கு வேறு 6 கிளாஸ் தேவையா ஓகேன்னு சொல்லிட்டு நான் வந்து இங்கே மைனிங் இடத்த உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே மைனிங் ஏன்னா இது எப்போவாச்சும் உதவும்ல. ஸோ வந்து நான் மட்டும் மைனிங் இதை உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் ஏதோ உருவாக்க ஆரம்பித்தாங்க பார்க்கறதுக்கு ஒரு மாதிரி நல்லா இல்லை, இருந்தாலும் நான் போய் மைனிங் உருவாக்க ஆரம்பிச்சிட்டேன். ஓகே கிளாஸ் பிளேன் ஹீட் ஆகிடுச்சா, கிளாஸ் பிளேனை உருவாக்கிட்டு அப்படியே நிறைய கிளாஸ் போட ஆரம்பிச்சிட்டேன்னா ஃபாஸ்ட்டாக நான் தான் அந்த சைடை பார்த்துக்கிறேன்னா திருச்சியும் ஓகே ப்ரோ பார்த்துக்கோன்னா. அப்புறம் நான் வந்து இந்த மைனிங் ஒரு பக்கம் மைனிங்கையும் பார்க்கணும், ஒரு பக்கம் இதையும் பார்க்கணும்ல. அதை சொல்லிட்டு மைனிங்க்கு ஏன் டெக்கரேஷன் போடக்கூடாதுன்னு 2 டார்ச்சை சைடில் வச்சுட்டு கிளாஸ் இருந்துச்சுங்க, கிளாஸ் பிளேன் எடுத்துன்னு போய் எல்லாத்துலேயும் ஃபாஸ்ட்டாக வைக்க ஆரம்பிச்சிட்டோம். மாப்ஸ் நுழைய முடியாது. திருச்சி எப்படி தெரியுமா சொன்னேன், இது பார்க்குறதுக்கு லிட்டரில் ஒரு வுட் மேன்ஷன் மாதிரி இருக்குடா, மினி வுட் மேன்ஷன் மாதிரி நான் சொன்னேன். பார்க்குறதுக்கு அப்படி தான் இருக்குது ப்ரோ, ஆனால் ஒரு பக்கம் அழகாக இருக்குது அப்படின்னு என்ட்ரன்ஸு. நான் சொன்னதுக்கு தேங்க்ஸ் ப்ரோ அப்படின்னேன். அது நான் போய் கிளாஸ் பிளேன் போட ஆரம்பிச்சிட்டேன். கரெக்டாக எல்லாத்துக்குமே ஃபிட் ஆகுது. ஓகே 16 கிளாஸ் பிளேன் தரானுங்க. ஓகே அதுக்கப்புறம் நான் வந்து என்ன தெரியுமா பண்ணிட்டேன், உங்களுக்கு கிராஸெல்லாம் வெட்டிட்டு இந்த இடத்த வந்து ஒரு அழகாக மாற்றலான்னு சொல்லிட்டு நானும் மாற்ற ஆரம்பிச்சிட்டேன். ஃபாஸ்ட்டாக திருச்சியும் செம்மையாக இருக்குது ப்ரோ சொல்லிட்டு சைடில் ஒரு பக்கம் அவனை மாற்ற ஆரம்பிச்சிட்டான், நான் இந்த பக்கம் மாற்ற ஆரம்பிச்சுன்னு இருக்கும்போது ஷவல் வந்து புட்டுக்குச்சு, குறுக்கிலே புட்டுக்குச்சு. சத்தியமாக நான் இதுக்கிட்ட வரைக்கும் ஃபோனை தூக்கி அடிச்சிட்ருப்பேன் இந்த மிஸ்ஸு. ஏதோ கோவத்தில் அடிக்காமல் இருந்துட்டேன். அப்புறம் ஒரு கிளாஸ் ஹீட் ஆகிடுச்சா, கிளாஸ் பிளேன் உருவாக்கிட்டு இந்த இடத்த மட்டும் முடிச்சிட்டேன். இன்னும் 8 கிளாஸ் பிளேன் சும்மா தான் இருக்குன்னு என்ன அதுக்கு வந்து என்ன பண்ணிட்டேன், நான் போய் இப்படி ஒரு என்ட்ரன்ஸ் வச்சுட்டு இங்கே இப்படி ஒன்று வச்சுட்டு டேட் வச்சேன். நல்லாவே இல்லை டேட்டு. அப்புறம் கிளாஸ் பிளேன் வச்சேங்க, கிளாஸ் பிளேன் நல்லா இல்லையா, ஸோ வுட் பிளாங்க் வச்சிட்டேன், ஆனால் அதுவும் நல்லா இல்லை. கிளாஸ் பிளேன் வச்சு திருச்சியும் ஓகே ப்ரோ நல்லா தான் ப்ரோ இருக்குன்னா இதோட அந்த மைனிங் ஷாப்டே முடிச்சிட்டேன். அது இந்த மொத்தமாக முடிச்சுட்டு நான் அப்புறம் ஃபைனலி முடிச்சுட்டு காய்ச்சி இதுதாங்க இன்டீரியர். இன்னும் நாங்கள் நிறைய போட்டு ஃபில் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுத்த பாட்டை நிச்சயமாக காட்டுறோம் வாங்க. இதான் என்ட்ரன்ஸு ஓகேங்களா, இது வந்து நானே தான் பண்ணேன் இந்த என்ட்ரன்ஸு. ஓகே திருச்சி வந்து நான் கொஞ்ச நேரம் ரெக்கார்ட் பண்ணுறேன், ஏஎஃப்கே போயிட்டான். இது பாருங்கள் இதுதான் என்ட்ரன்ஸு. அப்படியே உள்ளே போனால் இந்த இடத்துல அண்டர் கிரவுண்ட் பேஸு, இந்த இடத்துல வந்து சன்ரூஃபு, சைடில் பார்க்குறதுக்கு நிறைய ஏரியா இருக்குது. இது வந்து டவுனுங்க, இது வந்து கீழே உள்ள இடம். கீழே வந்து 2 ஃப்ளோர் இருக்குது, மேலே ஒரு ஃப்ளோரு கீழே ஒரு ஃப்ளோருன்னு. இதெல்லாம் நாங்கள் மொத்தமாக ஃபில் பண்ணிட்டு நாங்கள் வந்து அடுத்த பாட்டில் நிச்சயமாக காட்டுறோம். அடுத்து நான் வந்து மேலே போய்க்கினாங்க. மேலே போய் பார்த்தா வந்து சன்ரூஃப் வச்ச ஒரு அழகான பெட்ரூம் இருக்கும். அப்புறம் வெளில போயிட்டு
பார்த்தா பக்கத்தில் ஒரு பெரிய குளம். அதுக்கப்புறம் இதோட வந்து வீடியோ முடிச்சிக்கலாம் கைஸ். நான் அடுத்த பாட்டில் பார்க்கலாம் கைஸ். பாய் கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பார்ட் 3 வேணால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன் கைஸ். பாய் கைஸ்.